ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்போம்னு நம்பலாம். இன்னைக்கு வீடியோவில் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கும், குறிப்பாக பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கும் பென்ஷனருக்கு ஒரு மாசான ரொம்பவே சந்தோஷமான செய்தியை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது விஷயமா நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா சேனலே வெளியிட்டிருக்காங்க. அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்திருக்கு. மாதம் ரூ. 1000 இருந்த பென்ஷன் இனிமேல் 7500 மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஎஃப் பணத்தை இனிமேல் ஏடிஎம் மூலமாகவே எடுக்கலாம். இது மாதிரி நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து வந்திருக்கு. பொதுவாக பிஎஃப், இபிஎஃப்ஓ அப்படின்னு சொன்னாலே நம்ம சம்பளத்திலிருந்து ஒரு தொகை பிடிப்பாங்க. அதே அளவுக்கு கம்பெனியிலிருந்து போடுவாங்க. அதுதான் நமக்கு தெரியும். இதில் நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போகிற பணத்தில் ஒரு பகுதி இபிஎஸ் 95ன்னு சொல்லுவாங்க, ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு பென்ஷன் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு அமௌண்ட் போகும். வயசான காலத்தில் இதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மாதம் பென்ஷன் வரும். ஆனால் இப்போதைக்கு குறைஞ்சபட்ச பென்ஷனாக மாதத்துக்கு வெறும் ரூ. 1000 மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த விலைவாசிக்கு ரூ. 1000 பென்ஷன் எடுத்து எந்த மூலைக்குமே பத்தாது. அதனால் இதை உயர்த்தணுன்ட்டு பல வருஷமாக தொழிலாளர் சங்கங்களும் ஓய்வூதியதாரர்களும் தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டே இருந்தாங்க. இப்போது அவங்களுடைய கோரிக்கைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இபிஎஃப்ஓ அமைப்பே ஒரு மிகப்பெரிய பரிசீலனையிலே இறங்கியிருக்காங்க. அதாவது தற்போது வழங்கப்படுற ரூ. 1000 குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை அதிரடியாக ரூ. 7500 உயர்த்த ஆலோசனை நடந்துட்டு வருது. இதுக்கு நாடாளுமன்ற குழு, அதாவது பார்லிமெண்ட்ரி கமிட்டியும் பச்சை கொடி காட்டிட்டாங்களாம். பச்சை கொடி காட்டி பரிந்துரை செஞ்சுட்டாங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமாகவே இந்த மாதம் வெளியாகும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் திட்டத்தில் பங்களிப்பு செய்வதற்கான குறைஞ்சபட்ச சம்பள வரம்பு, அதாவது வேஜஸ் லிமிட் சொல்லுவாங்க, அதுவும் உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. இதனால் உங்கள் சம்பளத்தில் பிடிக்கிற அந்த பிஎஃப் பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கின்ற பிஎஃப் பங்களிப்பும் கணிசமாக அதிகரிக்கும். இதனால் டேக் ஹோம் சேலரி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பிஎஃப்பில் கண்ட்ரிபியூஷன் அதிகமாச்சுன்னா டேக் ஹோம் சேலரி இருந்தால் பிஎஃப் கண்ட்ரிபியூஷன் போகும். அதனால் டேக் ஹோம் சேலரி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அடுத்த சூப்பரான அப்டேட் என்னென்னா, பிஎஃப் பணத்தை எடுக்க இனிமேல் பேங்க்கு, ஆன்லைன் அலைய வேணாம். ஏடிஎம் மூலமாகவே பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்ய போகிறாங்க. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் தொழிலாளர்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அவசரத்துக்கு பணம் எடுக்க வசதியாக இருக்கும். வட்டி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிதியாண்டுக்கான பிஎஃப் வட்டி பார்த்தீங்கன்னா 8.25% வழங்க இபிஎஃப்ஓ முடிவு செஞ்சுட்டாங்க. இதுக்கான ஃபைல் இப்போது நிதி அமைச்சகத்தோடு, அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஒப்புதலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அவங்க ஓகே சொன்னோடனே பார்த்தீங்கன்னா வட்டி பணம் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் இபிஎஃப் அமைப்பு பல சாதனைகள் பண்ணியிருக்காங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைம் செட்டில்மெண்ட். முன்னாடியெல்லாம் பிஎஃப் பணம் எடுக்க அப்ளை பண்ணால் மாதக்கணக்கில் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் மூலமாக வேலைகளை ரொம்ப ஸ்பீடாகிட்டாங்க. இந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் 8,31,00,000 கிளைம் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்காங்களாம். இதில் 51 கோடி அட்வான்ஸ் தொகைகள் எடுக்கப்பட்டிருக்கா. அதுக்கப்புறம் செக்லீஃப்லாம் தேவையில்லை. அதாவது சுமார் 6,68,00,000 பிஎஃப் கிளைம்கெலாம் நீங்கள் எந்த ஒரு பேங்க் செக் நகலையும் அப்லோட் பண்ணாமலே பாஸ் ஆகியிருக்கு. ஏப்ரல் 2026 மட்டும் 61,00,000 பேருக்கு பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுருக்காங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 98.70% கோரிக்கைகள் வெறும் 20 நாட்களுக்குள்ளே முடிச்சு வச்சுருக்காங்களாம். கடைசியாக ஒரு சூப்பரான அப்டேட்டு. நிறைய பேருக்கு பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும். ஆனால் யூஏஎன் நம்பரோட இணைக்காமல் விட்டுட்டு இருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக ஆகியிருக்கும். அந்த மாதிரி இன்ஆக்டிவாக இருக்கிற அக்கௌண்ட்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காகவே பிரபாதி அப்படின்னு ஒரு புது வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் அவங்க ஆதார் நம்பர் மட்டும் வச்சு பழைய பிஎஃப் கணக்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதை மீண்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் ப்ரைவேட் கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ்க்கும் ஆகட்டும், பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் ஆகட்டும், இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான நியூஸ் தான். ஸோ மக்களே, உங்களுடைய கருத்து என்ன? குறைஞ்சபட்சம் பென்ஷனை 7,500 உயர்த்துவது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? அதே மாதிரி ஏடிஎம்மில் பிஎஃப் பணம் எடுக்கிற திட்டம் வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கீழே மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.